வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா 8th மேக்ஸில் பயிற்சி 3.4 1வது சம் பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக. ஸோ இதில் ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18xy மைனஸ் 12yzன்னு கொடுத்துருக்காங்க. 18xy மைனஸ் 12yz. இதில் என்ன பண்ணணும்னா பொதுவாக இருக்க என்னெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு மிச்சம் உள்ளதெல்லாம் தனியாக எழுத போகிறோம். அதாவது இந்த கோவையை ரெண்டு கோவையோட பெருக்கெல்லாம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 18 இருக்குது. 18 எப்படி எழுதிக்கலாம்? 18 2 × 9 எழுதலாமா? 18 2 × 9 எழுதலாம். திரும்ப 9 எப்படி எழுதலாம்? 3 × 3 எழுதலாம். சரியா? அப்போ 18 எப்படி மாற்றிக்கிறோம்? 2 × 3 × 3ன்னு மாற்றிக்கிறோம். 2 6 6 3 18. சரியா? அந்த XY அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்து மைனஸ் 12 எப்படி எழுதிக்கலாம்? 4 × 3 12. இந்த 4 2 × 2 எழுதிக்கலாமா? அப்போ 2 × 2 × 3 2 4 4 12. இந்த YZ அப்படியே எழுதிக்கிறேன். சரியா? இப்போ ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கேயும் ஒரு 2 இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே 2 இருக்கிறதுனால 2 வெளியே எடுத்துறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து என்னென்ன பொதுவாக இருக்குது? இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ 3ஐயும் பொதுவாக தூக்கிட்டேன். அப்போ 2 × 3 வெளியே வந்துட்டு. அப்புறம் இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கேயும் ஒரு ஒய் இருக்குது. ஸோ இங்கே உள்ள ஒய், இங்கே உள்ள ஒய், 2 ஒய்யையும் பொதுவாக ஒரு ஒய்யை வெளியே தூக்கியாச்சு. சரியா? மிச்சம் என்ன இருக்கும்? உள்ள இந்த பாக்ஸில் மிச்சம் 3 இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ 3x. நடுவில் மைனஸ். இந்த பாக்ஸில் என்ன இருக்குது? ஒரு 2 இருக்குது, ஒரு இசட் இருக்குது. ஓகேவா? இப்போ வெளியே உள்ளது 3 × 2 6, பக்கத்தில் ஒரு ஒய். அப்போ 6y இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 3x மைனஸ் 2z. அப்போ 18xy மைனஸ் 12yzோட காரணி என்னென்னா 6yங்கிறது ஒரு காரணி, 3x மைனஸ் 2zங்கிறது இன்னொரு காரணி. ஸோ 2ஓட பெருக்கெல்லாம் எழுதியாச்சு. அடுத்து 2வது சம் என்னன்னு பார்ப்போம். 2வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9x⁵ y⁵ ப்ளஸ் 6x⁵ y² மைனஸ் 18x² ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதையும் ஃபஸ்ட்டு நம்பரை ஃபுல்லாக விரிச்சு எழுதிக்குவோம். 9 எப்படி எழுதலாம்? 9 3 × 3 எழுதலாம். ஸோ இங்கே எக்ஸு 5 தடவை இருக்குது, ஒய் 3 தடவை இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் 5 தடவை இருக்குது, ஒய் 3 தடவை இருக்குது. ப்ளஸ் 6 எப்படி எழுதிக்கலாம்? 6 3 × 2ன்னு எழுதிக்கலாம். 6 3 × 2. எக்ஸ் 3 தடவை இருக்குது, ஒய் 2 தடவை இருக்குது. 18 எப்படி எழுதிக்கலாம்? 18 2 × 3 × 3 எழுதிக்கலாம். எக்ஸ் 2 தடவை இருக்குது, ஒய் 1 தடவை இருக்குது. சரியா? இப்போ இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது. ஸோ 3லேருந்து பொதுவாக ஒரு 3 வெளியே எடுத்துட்டோம். வேறு எதுவும் நம்பர் பொதுவாக இருக்கா? இங்கே ஒரு 3 அடுத்துருக்கு, இங்கே 3 இல்லை. ஸோ எடுக்க முடியாது. 3லேயே பொதுவாக இருந்தால் மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். ஸோ 3 இல்லை. ஸோ அப்புறம் பார்ப்போம். இங்கே எக்ஸ் 5 தடவை இருக்குது, இங்கே எக்ஸ் 3 தடவை இருக்குது, இங்கே எக்ஸ் 2 தடவை இருக்குது. அப்போ இருக்கிறதுலே அடுக்கு எது கம்மியாக இருக்குன்னா எக்ஸ் அடுக்கு 2 தான் கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸ் 2 இடம் மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். இங்கே 5xலேருந்து ஒரு 2x எடுத்துட்டோம், இங்கே 3xலேருந்து 2x எடுத்துட்டோம், இங்கே 2xலேருந்து அப்படியே 2x வெளியே எடுத்தாச்சு. அப்புறம் ஒய்யை பார்ப்போம். இங்கே ஒரு ஒய் இருக்குது. சரியா? அப்போ குறைஞ்ச அடுக்கு எத்தனை இருக்குது? இங்கே ஒய் 1 இருக்குது, இங்கே ஒரு 2 ஒய் இருக்குது, இங்கே 3 ஒய் இருக்குது. அப்போ குறைஞ்சது ஒரு ஒய் தான் வெளியே எடுக்க முடியும். அப்போ இங்கே உள்ள ஒரு ஒய்யை வெளியே தூக்கியாச்சு. இங்கே 2 ஒய்யிலேருந்து ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டோம், இங்கே 3 ஒய்யிலேருந்து ஒரு ஒய்யை வெளியே எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு இதில் ஒரு 3 இருக்குது, 5xல் 2x வெளியே வந்துட்டு மிச்சம் 3x இருக்கும். 3 ஒய்யில் ஒரு ஒய் வெளியே வந்துட்டு மிச்சம் 2 ஒய் இருக்கும். ப்ளஸ் இந்த 3 வெளியே வந்துட்டு அப்போ 2 மட்டும் இருக்குது. 3x இருக்குது, 3xல் 2x வெளியே வந்துட்டு அப்போ மிச்சம் உள்ள ஒரு எக்ஸ். ஒய் 2 இருக்குது, ஒரு ஒய் வெளியே வந்ததுனால மிச்சம் ஒரு ஒய் இருக்கும். அடுத்து மைனஸ் இந்த ஒரு 3 வெளியே போயிட்டு அப்போ ஒரு 2 இருக்குது, ஒரு 3 இருக்குது. அப்போ 2 × 3 6.
இந்த எக்ஸ் ஸ்கொயரும் வெளியே வந்துட்டு இந்த ஒய்யும் வெளியே வந்துட்டு அப்போ 6 மட்டும்தான் இருக்கும். அப்போ 9x⁵ y³ ப்ளஸ் 6x³ y² மைனஸ் 18x² y. இதை எப்படி எழுதிட்டோம்? 3x² y இன்ட்டு 3x³ y² ப்ளஸ் 2xy மைனஸ் 6 அப்படிங்கிற 2 கோவையோட காரணியை எழுதியாச்சு, 2 கோவையோட பெருக்கல் பலனாக எழுதியாச்சு. ஸோ இதுதான் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட காரணிகள், 2 காரணி. அடுத்து 3வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x இன்ட்டு b மைனஸ் 2c ப்ளஸ் y இன்ட்டு b மைனஸ் 2cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு b மைனஸ் 2c இருக்குது, இங்கேயும் ஒரு b மைனஸ் 2c இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் b மைனஸ் 2cயை மட்டும் பொதுவாக எடுத்துருவோம். ஸோ b மைனஸ் 2cயை பொதுவாக எடுத்துட்டேன். முதல்ல உள்ளதில் b மைனஸ் 2c வெளியே போயிட்டுனா மிச்சம் இருக்குது எக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ எக்ஸ் நடுவில் ப்ளஸ்ஸு, இந்த டைமில் b மைனஸ் 2c வெளியே போயிட்டால் மிச்சம் y மட்டும் இருக்குது. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட காரணிகள் b மைனஸ் 2cங்கிறது ஒரு காரணி, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது இன்னொரு காரணி. அடுத்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ax ப்ளஸ் ay ப்ளஸ் bx ப்ளஸ் by இதோட காரணிகள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு உறுப்பை மட்டும் பாருங்கள், ax இருக்குது, இங்கே ay இருக்குது, ரெண்டுலேயும் a வந்து பொதுவாக இருக்குது. ஸோ ஏவை மட்டும் வெளியே எடுத்துருவோம். ஸோ இதிலேருந்து ஏவை வெளியே எடுத்துட்டா மிச்சம் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸ் மட்டும் இருக்குது. இதிலேருந்து ஏவை வெளியே எடுத்துட்டா மிச்சம் நடுவில் உள்ள ப்ளஸ்ஸு ஒய் மட்டும் இருக்குது. சரியா? இப்போ இந்த உறுப்புக்கு போயிடும், நடுவில் உள்ள ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த இதில் பாருங்கள், இதுலேயும் பி இருக்குது, இதுலேயும் பி இருக்குது. அப்போ பிஏ பொதுவாக எடுத்துருவோம். ஃபஸ்ட் இதில் பி வெளியே வந்துட்டால் மிச்சம் எக்ஸ் மட்டும் இருக்குது, ரெண்டாவதுல பி வெளியே வந்துட்டால் மிச்சம் ஒய் மட்டும் இருக்குது. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. இப்போ ரெண்டுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை பொதுவாக வெளியே தூக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஃபஸ்ட்டு உறுப்புலேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியே எடுத்துட்டால் மிச்சம் ஏ மட்டும் இருக்குது. ஸோ ஏயை மட்டும் எழுதிக்கிறேன். ப்ளஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியே தூக்கினதுனால மிச்சம் இருக்குது பி மட்டும் இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட காரணி என்னென்னலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது ஒரு காரணி, ஏ ப்ளஸ் பிங்கிறது இன்னொரு காரணி. அடுத்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² இன்ட்டு 4x மைனஸ் 1 மைனஸ் 4x ப்ளஸ் 1. சரியா? ஸோ இப்போ இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, மொத்தம் 3 உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உறுப்பு அப்படியே எழுதிக்கிறோம், 2x² 4x மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கிட்டேன். சரியா? ரெண்டாவது உறுப்பும் மூணாவது உறுப்பில் இருந்தும் மைனஸை நான் பொதுவாக எடுக்க போகிறேன். ஆல்ரெடி இங்கே மைனஸ் ஒரு 4x இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குன்னா மைனஸை ரெண்டுத்தையும் பொதுவாக இருக்கேன். அப்போ இந்த மைனஸ் 4xல உள்ள மைனஸ் வெளியே வந்துட்டுனா அந்த டேம் ப்ளஸ்ஸாக மாறிடுது. இந்த ஒன்றுங்கிறதுலேருந்து ஒரு மைனஸ் எடுக்கிறதுனால உள்ள மைனஸ் 1 வந்துடுது. அதாவது இப்போ பெருக்கி பார்ப்போம், இந்த மைனஸை கொண்டு உள்ள பெருக்குனா மைனஸ் 4x கிடச்சிரும், மைனஸ் 1 மைனஸை கொண்டு மைனஸ் 1 பெருக்குனா ப்ளஸ் 1 கிடச்சிரும். சரியா? இப்போ பாருங்கள், இதுலேயும் 4x மைனஸ் 1 இருக்குது, இங்கேயும் 4x மைனஸ் 1 இருக்குது. ஸோ ரெண்டுலேருந்து நான் 4x மைனஸ் 1 காமனாக வெளியே எடுத்துட்டா முதல் உறுப்பில் என்ன இருக்கும்? மிச்சம் 2x² மட்டும் இருக்குது. ஸோ முதல் உறுப்பில் 2x² இருக்குது மைனஸ், ரெண்டாவது உறுப்பில் ஒன்றுமே இல்லை, அப்போ 1 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட காரணிகள் என்னலாம்? 4x மைனஸ் 1 இன்ட்டு 2x² மைனஸ் 1. ஸோ 2 காரணிகள் கிடச்சிட்டு. அடுத்து 6வது சம் பார்க்கலாம். 6வது சம் என்ன இருக்குன்னா 3y x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், இது ஒரு உறுப்பு, மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ், இது ஒரு உறுப்பு. அப்போ இந்த கொஷினில் 2 உறுப்புகள் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதிக்கிறோம். 3y அப்படி எழுதிட்டேன். எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் என்ன? ஒரு நம்பருக்கு அடுக்கு 2 இருந்தால் 2 தடவை பெருக்க தான் இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 தான் எக்ஸ் மைனஸ் 2ங்கிற ஸ்கொயருங்கிறது மீன் பண்ணுது. சரியா? அப்புறம் என்ன இருக்குன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கே அப்படியே மாறி கிடக்கு, 2 மைனஸ் எக்ஸ்னு மாறி கிடக்கு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த உறுப்பில் இருந்து 2 மைனஸ் எக்ஸ்லேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுக்க போகிறேன். சரியா? ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, உள்ளேருந்து ஒரு மைனஸ் வெளியே வரும்போது ப்ளஸ் ஆயிரும், இந்த 2 அப்படியே இருக்கும். ஸோ இந்த 2லேருந்து ஒரு மைனஸ் வெளியே வரதுனால அந்த 2 வந்து மைனஸ் 2ஆக மாறிடும், எக்ஸ்லேருந்து ஒரு மைனஸ் வெளியே வரதுனால எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். ஸோ இப்போ பெருக்கி பாருங்கள், 2 பெருக்குனா மைனஸ் 4, அதே தான் இங்கேயும் 2 மைனஸ் 4 இருக்குது. அடுத்து 2 எக்ஸையும் பெருக்குனா 2x ப்ளஸ் 2x. அப்போ இங்கே உள்ள மைனஸ் 2ஐயும் மைனஸ் எக்ஸையும் பெருக்குனா அதே ப்ளஸ் 2x தான் கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் எந்த சேஞ்சஸும் ஆகலை, ஒரு மைனஸை மட்டும் வெளியே எடுத்துருக்கோம். இப்போ என்னெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஸோ ரெண்டுலேருந்து பொதுவாக எக்ஸ் மைனஸ் 2ஐ வெளியே எடுக்கிறேன்.
மிச்சம் ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் இருக்கும், மிச்சம் 3y இருக்குது, ஒரு x மைனஸ் 2 இருக்குது. அதாவது இந்த 3y இந்த x மைனஸ் 2 இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டேன். ரெண்டாவது உறுப்பில் 2 மட்டும் இருக்குது, அவ்வளோதான். அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினோட 2 காரணிகள், x மைனஸ் 2ங்கிறது ஒரு காரணி, 3y x மைனஸ் 2 ப்ளஸ் 2ங்கிறது இன்னொரு காரணி. அடுத்து 7வது சம் பார்ப்போம். 7வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6xy மைனஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 12xy மைனஸ் 2yzxன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்குள்ள முதல் உறுப்பும் மூணாவது உறுப்பும் சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருக்கிறதுனால ரெண்டே கூட்டிக்கிடுவோம். 6 + 12 18xy. அடுத்து மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 4y² இருக்குது, மைனஸ் 2yzx இருக்குது. சரியா? 18 எப்படி பிரிக்கலாம்? 18 2 × 3 × 3 எழுதிக்கலாமா? 3 6 6 3 18. ஸோ பக்கத்தில் இருக்க xy அப்படி எழுதிட்டேன். 4 எப்படி எழுதிக்கலாம்? 4 2 × 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே y² இருக்குது. y²னா y 2 இடம் இருக்கதா அர்த்தம். கடைசி உறுப்பினர் இருக்குது 2 × y × z × x 2 × y z x இருக்குது. சரியா? இப்போ எல்லாத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 3லேயும் 2 இருக்கிறதுனால 2 வெளியே எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே ஒரு y இருக்குது, இங்கே 2 y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் இருந்து நான் மொத்தமாக ஒரு y வெளியே எடுத்துட்டேன். அப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு 3 இருக்குது, இன்னொரு 3 இருக்குது. அப்போ 3 9 இருக்குது. y வெளியே வந்ததுனால x மட்டும் இருக்குது. அடுத்து இந்த டைமில் 2 வெளியே எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? ஒரு 2 மட்டும் இருக்குது. ஸோ முன்னாடி இருக்க மைனஸ் அப்படியே போட்டுவிட்டேன். இந்த மிச்சம் ஒரு 2 இருக்குது. y² ஒரு y வெளியே எடுத்தாச்சு. மிச்சம் ஒரு y மட்டும் இருக்குது. கடைசி டைம் பாருங்கள், கடைசி டைம்லையும் மைனஸ் இருக்குது. இந்த 2ஐயும் வெளியே எடுத்தாச்சு, ஒய்யையும் வெளியே எடுத்தாச்சு. ஸோ மிச்சம் zx மட்டும் இருக்குது. ஸோ z × x. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினோட 2 காரணிகள், 2yங்கிறது ஒரு காரணி, 9x மைனஸ் 2y மைனஸ் zxங்கிறது இன்னொரு காரணி. அடுத்து 8வது சம். 8வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a³ மைனஸ் 3a² ப்ளஸ் a மைனஸ் 3ன்னு இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 2 உறுப்பையும் சேர்த்து ஒரு உறுப்பாக வச்சுக்கிடுவோம். அடுத்து 2 உறுப்பையும் சேர்த்து ஒரு உறுப்பாக வச்சுக்கிடுவோம். ஸோ இதில் a 3 தடவை இருக்குது, இங்கே a 2 தடவை இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தமாக 2a, அதாவது a² வெளியே எடுத்துடுறேன். a² வெளியே எடுத்துட்டா ஃபஸ்ட் டைமில் மிச்சம் ஒரே ஒரு a இருக்கும், ரெண்டாவது டைமில் மைனஸ் 3 மட்டும் இருக்கும். சரியா? இப்போ இந்த a மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கிறேன், ப்ளஸ் a மைனஸ் 3ன்னு அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கேயும் a மைனஸ் 3 இருக்குது, இங்கேயும் a மைனஸ் 3 இருக்குது. அப்போ மொத்தமாக a மைனஸ் 3 பொதுவாக எடுத்துட்டேன். மிச்சம் ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது? a² மட்டும் இருக்குது, ப்ளஸ் ரெண்டாவதுல எது இருக்குது? 1 தான், ஒன்றுமே இல்லாதனால 1. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினோட காரணிகள் என்னெல்லாம்? a மைனஸ் 3 × a² ப்ளஸ் 1, 2 காரணிகள். அடுத்து 9வது சம் பார்ப்போம். 9வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3y³ மைனஸ் 48yன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே 3 இருக்குது, y³ இருக்குது. 48 எப்படி எழுதலாம்? 3 × 16 எழுதிக்கலாமா? 16y. ஸோ இப்போ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஒரு 3 பொதுவாக எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே 3y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. ஸோ மொத்தத்தில் இங்கேருந்து ஒரு y ஒத்தைக்கு வெளியே எடுத்துடலாம். மிச்சம் என்ன இருக்கும்? ஃபஸ்ட் டைமில் 3yலேருந்து ஒரு y வெளியே வந்துட்டால் 2y இருக்கும். ரெண்டாவது டைமில் 3 வெளியே போயிட்டு ஒய்யும் வெளியே வந்துட்டு, அப்போ 16 மட்டும் இருக்கும். நடுவில் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 16. இதை எப்படி மாற்றிக்கலாம்? எப்படி மாற்றுறோன்னா 3y அப்படியே வச்சுக்கிட்டோம், y² மைனஸ் 16 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 4² எழுதிக்கலாம். சரியா? 16 4² எழுதிக்கலாம். ஸோ 3y. இது என்ன ஃபார்ம்? a² மைனஸ் b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது y² மைனஸ் 4² இருக்குது, a² மைனஸ் b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. a² மைனஸ் b² ஃபார்முலா என்ன? a + b × a மைனஸ் b. அப்போ y + 4 × y மைனஸ் 4. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினோட காரணிகள் என்ன கிடச்சிருக்கு? 3 காரணிகள் கிடச்சிருக்கு. 3yங்கிறது ஒரு காரணி, y + 4ங்கிறது ஒரு காரணி, y மைனஸ் 4ங்கிறது இன்னொரு காரணி. அடுத்து 10வது சம். 10வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ab² மைனஸ் bc² மைனஸ் ab ப்ளஸ் c² கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 1வது உறுப்பையும் 3வது உறுப்பையும் சேர்த்துக்கிறேன், 2வது உறுப்பையும் 4வது உறுப்பையும் சேர்த்துக்கிறேன். கூட்டலில் எப்படி வேணால் எழுதிக்கலாம், கூட்டல் கழித்தலில். ஸோ ஃபஸ்ட்டு ab² எழுதிக்கிட்டேன், அப்புறம் மைனஸ் ab எழுதிக்கிட்டேன்.
ஸோ மூணாவது உறுப்பு அதுக்கப்புறம் எழுதுறேன். மைனஸ் பிசி ஸ்கொயர் எழுதுகிறேன் ப்ளஸ் சி ஸ்கொயர் எழுதுகிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு உறுப்பாக எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு உறுப்பாக எடுத்துக்கிறேன். இது ரெண்டில் என்ன பொதுவாக இருக்குது? இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ ஏயை எடுத்துடலாம். அப்புறம் இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஸோ பியையும் பொதுவாக எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏபி எடுத்துட்டால் மிச்சம் பி மட்டும் இருக்குது. ரெண்டாவதுல ஏபி எடுத்துட்டால் -1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து ரெண்டு இதுலேயும் சி ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் சி ஸ்கொயர் இருக்குது. சரியா? நமக்கு என்ன வரணும்? B-1ன்னு வரணும். ஸோ இங்கே பியில் மைனஸ் இருக்குது, இங்கே பியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் மைனஸே சேர்த்து எடுத்துகிறேன். மைனஸ் சி ஸ்கொயராக வெளியே எடுத்துகிறேன். ஸோ மைனஸ் சி ஸ்கொயராக வெளியே எடுத்துகிறேன். மிச்சம் இந்த டைமில் என்ன இருக்குன்னா பி மட்டும் இருக்கும், இங்கே -1 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கேயும் B-1 இருக்குது, இங்கேயும் B-1 இருக்குது. ரெண்டுலேருந்தும் B-1 பொதுவாக வெளியே தூக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட் டேர்மில் மிச்சம் என்ன இருக்குது? ஏபி மட்டும் இருக்குது. ரெண்டாவது டேர்மில் மிச்சம் மைனஸ் சி ஸ்கொயர் மட்டும் இருக்குது. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினோட காரணிகள் எல்லாம் கிடச்சிருக்கு. B-1, ரெண்டாவது காரணி AB - சி ஸ்கொயர்.